ஒரு சின்ன வீடு. காலையில 5 மணி ஆகுது. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே மீனா எழுந்துடுறா. மீனாவுக்கு 2 குழந்தைங்க. ஒரு 8 வயசு பையன் கார்த்திக், 5 வயசு பொண்ணு கவி. அவங்க தூங்குற முகத்தை பார்த்து மீனா மெதுவா மனசுக்குள்ள சொல்றா, நீங்க நல்லா இருக்கணும், அம்மா பட்ட கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு. மீனாவுடைய கணவன் பெரும் குடிகாரன். அங்க மூலையில அவள் கணவன் ராஜா முத நாள் இரவு குடிச்சிட்டு படுக்கையில சாஞ்சு கிடக்குறான். காலையில 7 மணி ஆகுது. ராஜா கத்துறான், எடி எங்க இருக்க அப்படின்னு. மீனா ஓடி வாரா. இப்பவே வாரேன், சத்தம் போடாதீங்க, பிள்ளைங்க தூங்குறாங்க. ராஜா உடனே, நீ எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா அப்படின்னு கோபத்துல மீனாவை கத்துறான். கவி ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறா. அம்மா, அப்பா ஏன் தினமும் கோவப்படுறாரு? மீனா மௌனமா குழந்தைங்களை அணைச்சுக்கிறா. அப்பா நல்லவர் தான் கண்ணா, அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை, அதனாலதான் கோவப்படுறாரு. அக்கம் பக்கத்துல பேசுறாங்க, இந்த குடிகாரனை கெட்டிட்டு மீனா இவ்வளோ கஷ்டப்படுறா, அவ பிள்ளைகளுக்காண்டி தான் அவன் கூட வாழுறா அப்படின்னு அக்கம் பக்கத்துல பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ராஜா குடிச்சிட்டு பிள்ளைங்க மேல கத்துறான். கார்த்திக் நடுங்கி போயிட்டான், பயந்து போயிட்டான். அந்த ஒரு நிமிஷம் மீனாவோட கண்ணில் பயமே இல்லை. என்ன அடிச்ச சகிச்சுப்பேன், என் பிள்ளைகளை தொட்ட அப்படின்னு அவ கணவனை கத்துனா. அவன் ஆச்சரியமா பாக்குறான், என்னடி இப்ப பேச ஆரம்பிச்சுட்டியா அப்படின்னு. மீனா, ஆமா, இன்னையில இருந்து நான் பேசுவேன், என் பிள்ளைகளுக்காக நான் பேசுவேன் அப்படின்னு மீனா சொல்றா. மீனா வீட்டை விட்டு போகல, ஆனா அதுக்கு பதில் ஒரு முடிவு எடுக்கிறா. ஒரு சின்ன தையல் வேலையை ஆரம்பிக்கிறா. இரவெல்லாம் தைக்கிறா, உழைக்கிறா. என்னை நம்பி 2 உயிர்கள் இருக்கு, நான் உடையக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அவங்களுக்காண்டி வேலை பார்க்கணும். தூக்கம் இல்லை, அவ கண் நிறைய கண்ணீர் இருக்கு. 6 மாதம் கழித்து அவ தையல் வேலை கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கு. ஒரு நாள் சம்பாத்தியத்துலதான் அவ வீட்டு செலவே ஓடுது. இப்போ ராஜா பேசாம அமைதியா இருக்கான். ஒரு நாள் ராஜா மெதுவா மீனா அப்படின்னு கூப்பிட்டான். அவள் அவனை பார்க்கிறா. நான் உன் எதிரி இல்லை, நான் உன்னுடைய மனைவி. ஆனா குழந்தைகளுடைய வாழ்க்கையோ என் வாழ்க்கையோ காயப்படுத்த விட மாட்டேன். நீ மாறினா நம்ம குடும்பம் உயரும், இல்லைன்னா நான் பிள்ளைகளோட நிம்மதியா வாழுவேன். மீனா சிரிக்கிறாள். குழந்தைங்க படிக்கிறாங்க. அவள் வாழ்க்கையை அவளே நடத்துறா. பெண் அடிபட்டாலும் உடையறதில்ல, அவள் எழுந்தால்தான் வரலாறு. பெண் பலவீனம் அல்ல, அவள் தான் வலிமையின் மூல காரணம். இந்த கதை ஒரு பெண்ணின் மனசை தொட்டுச்சுன்னா தயவு செய்து இன்னொரு பெண்ணுக்கு ஷேர் பண்ணுங்க. அவள் தனியா இல்லைன்னு அவளுக்கு தெரியட்டும்.